ஃபைனலி SA20யோட ரிட்டன்ஷன் அண்ட் ப்ரீ சைனிங் அஃபிஷியலாக வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோவில் SA20யோட ரிட்டன்ஷன் லிஸ்ட், ப்ரீ சைனிங், ஜோபக் சூப்பர் கிங்ஸோட போல்ட் டெசிஷன்ஸ், ஆக்ஷன் டேட் அண்ட் சிஎஸ்கேயோட ஹெட் கோச் அப்டேட்டை பற்றி பேசலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இன்னைக்கான மெயின் டாபிக் குள்ள போகலாம். SA20யோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் தான். இந்த தடவை வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் ஜோபக் சூப்பர் கிங்ஸும் தான் நிறைய கீ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் சைட்லேருந்தே பார்ப்போம். ஜானி பேரிஸ்டோ, ஸ்வான் போல், தென் அல்லா கசன்ஃபர், கிறிஸ் கிரீன், கிறிஸ் வுட்னு இப்படி நிறைய கீ பிளேயர்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சவுத் ஆஃப்ரிக்கன் கோரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபேஃப், அதுக்கடுத்தது வியான் முல்டர், ஆண்ட்ரே பர்கர், டேனியல் ஓரல், இம்ரான் தாயிர். எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப் கிட்ட இருந்து கேப்டன்சிலேருந்து மூவ் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சு அவரை அமைச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். தென் முல்டர் இஸ் நாட் அ T20 கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி அவர் வர ஆக்சுவலி ஓவர் பெய்டு. தென் ஆண்ட்ரே பர்கர் அவர் கொடுக்குற காசுக்கு 4 மேட்ச் 5 மேட்ச் தான் ஆடுறாரு. தென் இதனால தான் மெயின் ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பெரிய பிளேயர்ஸை விடுறதுக்கான ரீசனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இதை அன்எக்ஸ்பெக்டட் டெசிஷன் தான் சொல்லுவேன். லைக் இது வந்துட்டு மினி ஆக்ஷன் தான். ஸோ இவங்கள விடுவாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ குயிக்காக மற்ற டீம்ஸை பற்றியும் பார்த்துடலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்துட்டு ஷாய் ஹோப், ஜார்டன் காக்ஸ், டைமண்ட் மில்ஸ், வில் ஸ்மித்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் பால் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா ரோமன் பவல், குவானா மப்பாக்கா, இஷான் மலிங்கா. இதில் நீங்கள் குவானா மப்பாக்காவை நோட் பண்ணணும் கைஸ். ஆண்ட்ரே பர்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு ஜேஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் எம்ஐ கேப் டவுனுக்கு வந்தீங்கன்னா ராசி வேண்டர்சன், அதுக்கடுத்து ட்ரெண்ட் போல்ட், கேரன் பொலார்ட் அப்படின்னு வந்துட்டு கேரன் பொலார்ட்னு 3 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போல்ட்டோட ரிலீஸ் வந்துட்டு எனக்கு லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா போல்ட் வந்துட்டு லிட்டரலாக எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஆடுறது எம்ஐக்கு. தென் பொல்லார்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கோச்சிங் செட்டப்குள்ளே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தென் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நூர் அஹமத், டேவிட் விசே, டுவென் பிரிட்டோரியஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மினி ஆக்ஷனில் ஆக்சுவலாக நிறைய குவாலிட்டியான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நூர் அஹமதுமே எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ்கே டார்கெட் பண்ணலாம். லைக் இஃப் அவர் ரெஜிஸ்டர் பண்ணாருன்னா ஆக்ஷனுக்கு. அதுக்கடுத்த ரோமான் பவல், டைமண்ட் மில்ஸ், ஜார்டன் காக்ஸ்னு கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்ப்போம். அதுக்கடுத்தது இப்போ ப்ரீ சைனிங்ஸ் பற்றி பேசலாம்னா, தென் இப்போ வந்துட்டு சாம் கரனை வந்துட்டு எம்ஐ கேப் டவுன்ல இருந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு மூவ் ஆகியிருக்காரு. லைக் அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து எம்ஐ வந்துட்டு அவரை ப்ரீ சைனிங்காக எடுத்துக்கிட்டாங்க. தென் மிச்சல் மார்ச் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு சைன் பண்ணியிருக்காரு. மிச்சல் மார்ச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல எல்எஸ்ஜிக்கு ஆடுறத தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு சன்ரைசர்ஸ் தான் ஆடுறாரு. பார்ப்போம். லைக் நீ நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷனில் மிச்சல் மார்ஷை வந்துட்டு சன்ரைசர்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. தென் ஜோபக் சூப்பர் கிங்ஸில் வந்துட்டு ஜேசன் வால்டர் சைன் பண்ணியிருக்காங்க கைஸ் ப்ரீ சைனிங்காக. ஆக்சுவலாக என்ன கேட்டால் இது ஒரு மார்க்கி ப்ரீமியம் சைனிங்னு தான் நான் சொல்லுவேன். வேறு லெவல் சைனிங் ஆக்சுவலாக ஜேஎஸ்கேக்கு. லைக் நான் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சைனிங் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லீடர்ஷிப் இருக்குது, பேட்டிங் டெப்த் கொடுப்பாரு, டெத் பவுலிங் போடுவார், எல்லாமே வந்துட்டு ஓல்டர் கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு நிறைய டைமென்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுவார் டீமுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு டீமை செட் பண்ணுறது இன்னும் ஈஸியாகும். ஸோ அதனால் ஜேசனோட சைனிங் வந்துட்டு நல்ல சைனிங்கு. தென் வில் ஜாக்ஸ் வந்துட்டு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்லேருந்து எம்ஐ கேப் டவுனுக்கு மூவ் ஆயிருக்காரு. அவருமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எம்ஐயோட ஃப்ரான்ச்சைசிக்குமே ஆடுறாரு. தென் ஃபைனலி வந்துட்டு ஜோ ரூட்டை வந்துட்டு பால் ராயல்ஸ் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சீசனில் ஆக்சுவலாக டோர்னமெண்ட்டோட குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. லைக் மினி ஆக்ஷனில் எத்தனை பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். தென் இப்போ வந்துட்டு நம்ம ஜோபக் சூப்பர் கிங்ஸை பற்றி பேசலாம். ஜேஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஆக்சுவலாக நிறைய போல்ட் டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். லைக் எப்படி ஃப்ளெமிங்கை சாக் பண்ணதுலேருந்து, ஃபேஃபை ரீட்டைன் பண்ணாததுலேருந்து, முல்டர் ரிலீஸ் பண்ணி பர்கனோட இன்ஜுரி கன்சர்ன்ஸையும் யோசிச்சு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பர்கர் இன்ஜுரி ஆகிறாருன்னா அவர் சரியாயிருவார் நம்புறது தான் வந்துட்டு சூப்பர் கிங்ஸோட மேஜர் பிரின்சிபல் மாதிரியே வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு நிறைய போல்டான டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. லைக் இப்போ சீரியஸாக அக்ரெசிவாக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன கேட்டால் நல்ல டெசிஷன்ஸ் தான். புது ஹெட் கோச் ஆல்பி மோர்க்கல் வந்த உடனே அவரோட விஷன் கிளியராக இருக்குது. நல்ல ஒரு T20 சைடை வந்துட்டு செட்டப் பண்ணுறதுக்கான விஷன் எனக்கு கொஞ்சம் அவரோட கிளிப்ஸ் தெரியுது. டீமை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஆனால் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் கோர் ரொம்ப வீக் ஆகிடுச்சோன்னு தோணுது. லைக் 3 கோர் பிளேயர்ஸை விட்ட உடனே இது மெகா ஆக்ஷனாக இருந்தால் ஓகே. ஆனால் இது மினி ஆக்ஷன், அவைலபிள் பிளேயர்ஸே லிமிட்டடாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த ரீபில்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஆல்பி மோர்க்கல் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு லோக்கலைட் தான். அவர் எஸ்ஐட்டில் சவுத் ஆஃப்ரிக்காலே விளாண்டு அங்கேயே வளர்ந்தவர். ஸோ ஏதாவது நிறைய பிளேயர்ஸை பார்த்து வச்சுருப்பார். ஸோ அதனால் அவருடைய
சைனிங்ஸ் லைக் அவர் ஆக்ஷனில் யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அப்புறம் என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷனை சொல்கிறேன் கைஸ். ஜேஎஸ்கே சைட்லேருந்து ஃபேஃபுக்கு இன்னும் ஒரு அஃபிஷியல் போஸ்ட் கூட எதுவுமே போடலை. இது என்னுடைய பர்சனல் வைல்ட் கெஸ் தான். ஃபேஃப் வந்துட்டு பிளேயிங் ரோலை முடிச்சிட்டாரோன்னு தோணுது. லைக் அதை முடிச்சுட்டு அந்த SA20 இப்போ கோச்சிங் செட்டப்பில் ஜாயின் பண்ணுவார பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை கைஸ், ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தென் ஒரு குயிக் அப்டேட் என்னதுன்னா, SA20 ஆக்ஷனுமே வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. October 7th நடக்கும்னு. ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஸ்குவாட் ரிவ்யூ டீட்டெயில்டாக பண்ணுறேன். டீம் பற்றியும் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறேன். 6 டீம்ஸ் இருக்காங்க லைக் SA20. அதை வந்துட்டு 3 டீம் ஒரு வீடியோ, இன்னும் 3 டீம் இன்னொரு வீடியோன்னு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட வீக்னஸ், டார்கெட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யாரெல்லாம் ஆக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றதை வச்சு அந்த டீட்டெயில்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறேன் கைஸ். அண்ட் ஃபைனலி வந்துட்டு சிஎஸ்கேயோட ஹெட் கோச் அப்டேட்டில் வந்துட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்துட்டு இங்கிலாந்து டெஸ்ட் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் மைக் அசியை வந்துட்டு அவர் இங்கிலாண்டோட டெஸ்ட் டீமுக்கு பேட்டிங் கோச்சாக வந்துட்டு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்னோட பர்சனல் கேஸில் மைக் அசி வந்துட்டு மேபி சிஎஸ்கேயோட ஹெட் கோச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இங்கிலாந்து ரோலை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு சிஎஸ்கேயோட ஹெட் கோச் ஆகிற சான்ஸே கிடையாது. பட் ஆனால் அவருக்கு ஹெட் கோச் பொட்டன்ஷியல் இருக்கும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது கைஸ். ஏன்னா வெல்ஷ் ஃபயர்ஸில் வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100ல் எல்லா டீம்ப்பையும் கம்பேர் பண்ணும்போது வெல்ஷ் ஃபயர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான டீம்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நல்லா அவர் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாரு. எல்லா பிளேயர்ஸோட பெஸ்ட்டுமே நல்லா வாங்குறாரு. வாங்கி இப்போ அவங்க டேபிளில் செகண்டில் இருக்காங்க. அது வந்துட்டு நல்ல கோச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆனால் சிஎஸ்கே வந்துட்டு ஃப்ளெமிங்கை சாக் பண்ணியே ஒரு 3 வீக்ஸ் மேலே ஆகுது. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை. அதனால் கண்டிப்பாக பேக்ரவுண்டில் பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஃபைனலாக யார் எல்லோ ஜெர்சியில் டக் அவுட்டில் உட்காடுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜேஎஸ்கேயோட போல்ட் டெசிஷன்ஸ் கரெக்டாக? ஜேசன் ஹோல்டர் சைனிங்கை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஃபேஃப் கோச்சிங் செட்டப்குள்ளே வருவாரா? மைக் அசி தான் வந்துட்டு சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் ஹெட் கோச்சின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிக்கெட்டுக்கு. See you in the next video guys. Bye bye.